சொல்லுகிறேன் என்றால், இந்த கல்லூரியில நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போதே ஒன்றை மனதிலே பதிவு வைத்து, அருமை மாணவர்களே, கடைசி வரைக்கும் கவனமா கேட்குறீங்க, அது வரைக்கும் எனக்கு மகிழ்ச்சி. I am always particular about the last bench. அதனால தான் கடைசி வரைக்கும் சொன்னேன். The best brain of the nation may be found in the last benches of the class. அதனால எல்லாரும் கவனமா கேட்குறீங்க. இது ஏன் இடத்துல பதிவு செய்யணும்னா, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கல்லூரியிலே பெரியவர் ஜலீல் அவர்கள் சொல்லும் போது சொன்னார், சேர்மன், நீ அமெரிக்காவில் போய் MIT படித்தாலும் சரி, ஹார்வர்டில் படித்தாலும் சரி, ஸ்டான்போர்டில் படித்தாலும் சரி, இங்க படிக்கிறதுக்கும் அங்க படிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, அத்தனை தட்டியும் உங்களுக்கு உண்டு என்று சொன்னார். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கல்லூரியிலே நீங்கள் இங்கே அமர்ந்திருப்பதற்கு அடிப்படை காரணம் என்ன? நான் ஒரு முன்னாள் காவல்துறை உயரதிகாரியாக, ஒரு உலகறிந்த பேச்சாளனாக நான் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றேன். உங்களை விட அறிவான, உங்களை விட ஆற்றல் மிகுந்த, உங்களை விட திறமைசாலிகளான லட்சக்கணக்கான மாணவர்கள் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியிலே காலெடுத்து வைக்க வேண்டும் என்று மனம் இருந்தும் கூட பணம் இல்லாத காரணத்தினால் படிக்க முடியாத இளைஞர்களை நாம் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம். 10 ஆண்டுகளிலே 20 லட்சம் மாணவர்களை நேராக பார்க்கிறேன். ஏன் பதிவு செய்யறேன்னா, இப்படிப்பட்ட சூழலில் இந்த கல்லூரியில நீங்கள் அமர்ந்திருப்பதற்கு என்ன காரணம் என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். முதல் நாளிலேயே இதை பதிவு, பரப்பிலும் வயலிலும், குளிரிலும் பனியிலும், வெயிலிலும் மழையிலும், அலுவலகத்திலும் வீட்டிலும் தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும், தான் அடையாத உயரத்தை தன் பிள்ளைகள் அடைய வேண்டும், தான் வாழாத வாழ்க்கையை தன் பிள்ளைகள் வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்று ஒற்றை சிந்தனையோடு முதுகலம் முடிய பாடுபடுகின்ற தந்தையையும், முழு வயிறு காணாமல் உன்னை வளர்த்தெடுக்கின்ற தாயையும் நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த கல்லூரியிலே சேர்ந்து நீ படிக்கின்றாய் என்பதை இன்றைய தினமே மனதில் பண்ணுகிறேன். இதை நான் சொல்வதற்கு காரணம், இந்த பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், 3 மாதத்திற்கு முன்னால் ஹூஸ்டன் அமெரிக்காவில் பேசுறதுக்காக இந்த பெற்றோர்களின் பெருமையை நீங்கள் உணர்கிறீர்களோ இல்லோ அவர்கள் உணர்கிறார்கள். ஒரு வெள்ளை அமெரிக்க தாய் என்று ஆங்கிலத்தில் கேட்டதை தமிழில் சொல்கிறேன். இந்தியாவிலிருந்து, குறிப்பாக தமிழகத்திலிருந்து படித்துவிட்டு இங்கு வருகின்ற மாணவர்கள் இந்த கம்ப்யூட்டர் துறையிலும் மற்ற துறையிலும் எவ்வளவு அறிவாளிகளாக, எவ்வளவு ஒழுக்கம் உள்ளவர்களாக, எவ்வளவு உன்னதமானவர்களாக, பெற்றோர்களை பேணுபவர்களாக, பிள்ளைகளை நேசிப்பவர்களாக, கடுமையான உழைப்பாளிகளாக இருக்கிறார்கள். எப்படி சார் இந்த அம்மா அப்பா அந்த பிள்ளைங்களை வளர்க்கிறாங்க? ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் பத்தி நான் தமிழக தாய்மார்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டேன். ரொம்ப மகிழ்ச்சிமா அப்படின்னு நான் சொன்னேன். அடுத்தது கேட்டாரு, ஒய் இப்படி இந்த பிள்ளைகளை இந்த பெற்றோர்கள் வளர்க்கிறார்களே, இந்த பிள்ளைகள் இந்த பெற்றோர்கள் மீது இப்படி பாசம் செலுத்துகிறார்களே, இதுக்கு என்ன காரணம் என்று கேட்டேன். அடுத்த நொடி நான் சொன்னேன், உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும், தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. We are living for the next generation. That is the only reason.